தீர்ப்பை நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்ல முடியாது. பாபர் மசூதிக்கு எப்படி தீர்ப்பு வரும்னே தெரியாம என்ன தீர்ப்பு வந்தாலும் அப்படியே ஏற்க வேண்டும்னு சொன்னாங்கல்ல எல்லாரும், அது மாதிரி இதை சொல்லிட்டு இருக்க முடியாது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே தண்டனை குறைக்க சொல்லி கேட்கறது அது இயல்புதான். அவர் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க அவங்க குடும்பத்துல அப்பா இல்லை தங்கச்சி இருக்காங்க, அதை பார்க்கணும் அப்படின்னு. இது மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லையும் இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. அது நீதி அதை அப்படி பார்க்க முடியாது. என்ன தீர்வு என்ன வருதுன்னு பார்க்கணும். தீர்ப்பா இல்லாம பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியா இருக்கணுங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இங்கே பன்னெடுங்காலமா வெறும் தீர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு வழக்குக்கு நீதி வழங்கப்பட்டதில்லை. அதை பொறுத்து தான் பார்க்கணும். வேற ஏதாவது அதை நாங்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம். அதில் என்ன இருக்கு? தமிழ்நாட்டு அரசு தானே அது, அதையே எடுக்கணும். எந்த அரசு அது? அதான் எந்த அரசு? அப்போ தமிழ்நாடு அரசு தானே. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தானே, அப்படித்தானே இருந்துச்சு. அதே அரசு போக்குவரத்துன்னு மாற்றணும். அதுதான் அந்த தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு அவமானமா இருக்கு அவங்களுக்கு. அதுல என்ன இருக்கு? அந்த 3 எழுத்து, அது தமிழ்நாடு அரசு. இந்த தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுல என்ன இருக்கு? அது எடுக்கக்கூடாது, எழுதணும். அவ்வளவு வெறுப்பா இருக்குது. இது தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு, தமிழ்னு சொல்றதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. அரசுனா எந்த அரசுன்னு எடுத்துக்கிறது? கேரளா அரசா, கர்நாடக அரசா? தமிழ் வாழ்கன்னு சொல்ல வேண்டியது. எல்லா இடத்துலையும் நம்ம அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கும், மதுரை இங்கிலீஷ்ல இருக்கும். எங்க ஊர் ராமநாதத்துக்கு போகும்போது, ராமேஸ்வரத்துக்கு போகும்போது வெல்கம் டு ராம்நாடுன்னு. இங்கே நாங்க இங்கிலாந்துக்குள்ள போறோமா? இல்ல, ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறதுன்னு சொல்ல வேண்டியதெல்லாம் போட்டுட்டு பிறகு வேணா கீழே ஆங்கிலத்துல வெல்கம் டு ராம்நாடு, வட இந்திய பயணிகள் வராங்கன்னா சரி வழிபட வராங்கன்னு போடலாம். வெறும் ஆங்கிலத்துல மட்டும்தானே எழுதியிருக்கு. பாக்குறீங்களா போய்? எதுல அக்கறை இருக்குது சொல்லுங்க? எதுல அக்கறை இருக்குது? ஆண்டுதோறும் வரோம். எங்க ஐயா முத்தாமைத்தவர் எங்க தாத்தாவுக்கு வழிபாட்டுக்கு வரோம். இரு கரையில இந்த பாதைகள்ல ஒரு மரம் நடப்பட்டிருக்கா பாருங்க. ஆனா அந்த அன்னைக்கு மட்டும் இந்த கட்சிக்காரர்கள் கொடி மட்டும் வரிசையா நடப்படும். எதுல ஒன்றுல அக்கறையாவது அணுகிருக்கு. இவங்க எப்படி தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு கூச்சப்படுறாங்க. அவ்வளவு அருவருப்பா இருக்கு. அதை எழுதுறதுல அவ்வளவு அவங்களுக்கு இது. நீங்க என்ன எது விபத்து? இதெல்லாம் அவங்க போய் அதுல என்ன அரசியல் செய்யுங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ போறதுல அரசியல் இருக்கு. எதுதான் அரசியல்னு சொல்ல வராங்க? என்னை பாருங்க, நீங்க தானே கேள்வி எழுப்பீங்க. எதுதான் அரசியல்? சரி, யதார்த்தமா தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. உடனே போய் அதை அணைப்பதும், அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும், அதுலதான் காயம்பட்டிருந்தா அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும், அதெல்லாம் யாருடைய பொறுப்பு? அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும்போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து அதை விதிச்சு வயிற்றுல மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் ஆயிடுச்சா? அது தேச துரோக குற்றமா? முதல்ல இந்த தலைவர்கள் இதுல போய் அரசியல் செய்யறாங்க, இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க, இதையெல்லாம் அரசியலா பேசுறாங்க அப்படின்னு பேசுற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியலை வெளியிட்டுட்டீங்கன்னா நாங்க அதை மட்டும் பேசிட்டு போறோம். எதுதான் அரசியல்? லட்சக்கணக்கா நாங்க எங்க கொல்லப்படுவோம் எங்க தாயகத்துல, ஈழத்துல, அதை பேசக்கூடாது, அது அரசியல். 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான், அது அரசியல். அவன் கைது பண்ணப்படுவான், படகு பறிக்கப்படும், அதை பேசினா அரசியல். 60-70 ஆண்டுகளா குடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு நீ இடிப்பீங்க. அப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டியிருக்கீங்களா, அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டா இதெல்லாம் அரசியல் பேசுறீங்க. எது அரசியல்? இந்த 1000 ரூபாயும் அரிசியும் பருப்புமா?
சொல்லுங்க. இலவச பேருந்து, சாராயம் குடிச்சு செத்தா அதுக்கு 10 லட்சம் கொடுக்குறது, இதெல்லாம் தான் அரசியலா? எதை பேசுறது அப்போ? முதல்ல நீங்க கற்றுக்கிட்டு வாங்க எது அரசியல். பாதிக்கப்பட்ட மாதிரி விபத்தோ ஏதோ தீ எரிஞ்சிருச்சு, குடிசை எரிஞ்சிருச்சு, வீடு எரிஞ்சிருச்சு, மக்களுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க, அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போறதுல அரசியல் பேசுனா என்னது? அது உதவி, அது சேவை. அதை செய்ய வந்த பொண்ணை எதுக்கு அது கீழே விழுத்து வாயத்துல மிதிக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை அது. எதா இருந்தாலும் இவங்க இந்த நாட்டுல ஒண்ணு இருக்குது, வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிறது, அது அதர்மம் இல்லை, அது தர்மத்துக்கு எதிரானது இல்லை. மலைகளை வெட்டி விற்கிறது, அதெல்லாம் தர்மத்துக்கு எதிரானது இல்லை. எல்லாத்துலயும் தர்மத்தை கடைபிடிச்ச மக்கள் போல கூட்டணி தர்மம், அதுல என்னடா அதுல மட்டும் தர்மம் உங்களுக்கு வாழுது? கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் சைத்துக்கிறதா, கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் பேசுறது. உண்மையிலே அண்ணன் செல்வ பிறந்தரைக்கு மனச்சான்றோடு அது பேசுறாரு. ஸ்டாலின் கோச்சுக்காரன் தானே பேசுறாப்புல, வேற என்னது? கொடுமை. இதே தம்பி விஜயோட காங்கிரஸ் கூட்டணி அப்படி பேசுவாப்புல.